இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். வகையறச் சூழா தெழுதல் பகைவரை பாத்திப்படுப்பதோராறு. இக்குறட்பா தெரிந்து செயல் வகை என்ற அதிகாரத்தின் கண் அமைந்துள்ளது. இந்த பகுதி அரசனுக்கு கூறப்பட்ட செய்தியானாலும் இது குடிமக்களாகிய நமக்கும் மிகவும் பொருத்தமுடையதாகும். என்னவென்றால், ஒரு அரசன் பகை நாட்டின் மீது படையெடுத்து செல்லும் பொழுது தேவையான திறமைகளையெல்லாம் நன்கு ஆராய்ந்து படையெடுத்து செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லாமல் சிலவற்றை மட்டும் ஆராய்ந்து படையெடுத்து சென்றால் நிச்சயமாக அது பகைவருக்கு சாதகமாக முடியும். அவன் தன்னுடைய நாட்டிலேயே நிலை பெற்று இருக்க வழிகோலுவதாக அமையும். அந்த திறமைகள், அந்த திறன்களாவன, அந்த தன்மைகளாக என்னவென்றால், ஏற்ற காலம், ஏற்ற இடம், ஏற்ற வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அது பகைவனுக்கு சாதகமாக முடியும். எனவே எல்லா சூழ்நிலைகளையும் நன்கு ஆராய்ந்து பொருத்தமான காலத்தில் அரசன் படையெடுத்து சென்றால் வெற்றி நிச்சயம் என்பது இதன் மூலம் தெரிகிறது. அதே போன்று நாமும் எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கினாலும் எல்லா சூழ்நிலைகளையும் நன்கு ஆராய்ந்து செய்தால் செயல் சிறப்பாக நிறைவேறும் என்பது திண்ணம். நன்கு ஆராய்ந்து செய்தால் வெற்றி உறுதி. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.